ஒருவர் உங்களை ஏமாற்றுகிறார் என்பதை நீங்க எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம் என்ற ஒரு பதிவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒருவர் நம்மளை ஏமாற்ற போறாருன்னா அவரோட பேச்சிலையும் நடத்திலையும் கொஞ்சம் வித்தியாசத்தை அறியலாம். அவரின் போக்கை நம்ம கவனிக்கிறது மூலமாக அதை எளிதில் கண்டுபிடிக்கலாம். அந்த வகையில் ஒருவர் நம்மளை ஏமாற்றுறார் என்பதை நம்ம எப்படி அறிந்து கொள்வது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஏமாற்றுவோரின் தந்திரங்கள் சில. ஏமாற்றுறவங்க ஒரு சில தந்திரங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஏமாற்றுவர்கள் சில தந்திரங்களை உபயோகிப்பார். அதாவது பேசுறதுக்குரிய நமக்கு நேரமே கொடுக்க மாட்டாங்க. பிறரிடமிருந்து நம்மளை தனிமைப்படுத்திடுவாங்க. நாம் கேட்காமலே தன்னை பற்றி மிகவும் உயர்வாகவும் பிறருக்கு உதவுவதாகவும் தன்னிலை விளக்கம் கொடுப்பதாகவும் அவங்கள காட்டிப்பாங்க. ஆனால் அவர்களின் கண்களே உண்மையை சொல்லிவிடும். நீங்கள் அவங்க கண்களை பார்த்தா போதும் அவங்க பொய் சொல்கிறாங்கன்றதை நம்ம யூகிச்சிடலாம். நம்ம பேசும்போது நம் கண்களை பார்க்காமல் அக்கம் பக்கத்தெல்லாம் பார்த்து பேசி கொண்டிருப்பார்கள். இதை நம்ம சற்று கூர்ந்து கவனித்தால் போதும் நம்ம ஈஸியாக அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது பாயிண்ட்டு, முரண்பாடாக பேசுவாங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கு பதில் சொல்லாமல் வேற ஒரு விஷயத்த பேசுவாங்க. அது என்னன்னா, அவர்கள் நம்ம சொல்வதற்கும் செய்வதற்கும் இடையே முரண்பாடுகள் இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும். நாம் கேட்கிற கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் சுற்றி வளைச்சி பேசுவாங்க. மறுப்பலாக பதில் கொடுப்பாங்க. முன்னுக்கு பின்னா முரணா பேசுவாங்க. பொய்யை உண்மை போலே அடித்து பேசுவாங்க. முக்கியமாக அவர்களின் பேச்சு தடுமாற்றம் இருக்கும். அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பேச்சு இருக்காது. அதை பற்றி பேசுவாங்க. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை பற்றி பேச முயற்சிப்பது. ஒரே நேரத்தில் நிறைய விஷயத்தை பற்றி பேச ட்ரை பண்ணுவாங்க. கேட்கும் விஷயங்கள் நேர்மறையாக பேசுவது என்ற முரண்பாடுகள் இருக்கலாம். இதை வச்சு நம்ம எளிதாக அவங்கள அடையாளம் காணலாம். மூணாவது பாயிண்ட்டு, உணர்வுகளை புறக்கணித்தல். அதாவது நம்மளோட ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை அவங்க கண்டுக்க கூட மாட்டாங்க. நம்மளோட உணர்வை மதிப்பே அளிக்க மாட்டாங்க. கவலையும் தேவையும் புறக்கணித்தால் அதை ஒரு அறிகுறியாக எண்ணி சிறிது கவனமுடன் இருக்கலாம். நாம் ஏமாற்றப்பட்டதாக உணரும் போது அதை பற்றி அவர்களிடம் பேச நம்ம முயற்சி பண்ணும்போது அந்த விஷயத்தை தவிர்த்து நம்மளை குற்றவாளியாக்கவும் செல்ல முற்படுவாங்க. இதை கூர்ந்து கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். நாலாவது விஷயம் என்னென்னா, திடீர் மாற்றங்கள். அவர்கள் நடத்தையில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் சந்தேகத்தை உண்டாக்கும். அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, டக்கு டக்குன்னு மாறுவாங்கன்னு சொல்லலாம். பொய் பேசுகிறவங்களாம் முன்பு இருந்ததை திடீரென அதிகமாக இரக்கம் காட்டுவாங்க. அக்கறை உள்ளது போல் நடிப்பாங்க. நம்ம நம்பிக்கையை மீண்டும் பெற முயற்சிப்பதாக கூறுவாங்க போன்றவை கவனிக்கலாம். வித்தியாசமாக நடந்து கொள்வாங்க. அதாவது ரெகுலராக நடந்துக்கிறதுக்கும் அவங்க டக்குன்னு இது நம்மகிட்ட ஒரு மாதிரியாக பேசுறதுக்கும் வித்தியாசம் நிறையவே இருக்குது. முன்னர் இல்லாத போல் ரொம்ப ரகசியமாக இருப்பாங்க. ஏதோனா கேள்வி எப்படின்னா தற்காப்பு உணவுடன் நடந்து கொள்வாங்க. இதெல்லாம் நமக்கு அவங்களோட சந்தேகத்தை ஏற்படுத்தும். அஞ்சாவது, நேர்மையின்மை. பொய் சொல்வது, உண்மையை மறைக்க போன்ற நேர்மறையான செயல்களை ஈடுபடுவது ஏமாற்றுவதற்கான ஒரு தெளிவான அறிகுறிங்க. அவர்கள் பேச்சில் அல்லது செயல்களில் நேர்மையின்மை இருந்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சிலர் நல்லவர்கள் போல் நடித்து கூடவே இருந்து பொய் பறிப்பாங்க. இதுதான் கொஞ்சம் உஷாராக நம்ம இருந்துக்கணும். கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணால் அவங்க எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறாங்க, எதுக்காக நம்மகிட்ட இந்த விஷயத்த செய்ய சொல்கிறாங்க, எதுக்காக நம்மகிட்ட இதை சொல்கிறாங்கன்றத கொஞ்சம் நம்ம யோசிச்சோன்னா நம்ம மூளை நமக்கு சொல்லிடும் இது தப்பு இது ரைட்டுன்னு. ஆறாவது, சந்தேகத்தை எழுப்பும் உடல் மொழி. அதாவது அவங்களோட உடல் ஆசை இருக்குது பார்த்தீங்களா, ஒருத்தவங்க நம்ம கான்ஃபிடண்டாக பேசுகிறவங்களுக்கு பொய் பேசுகிறவங்களோட உடல்மொழி நல்லாவே டிஃப்ரெண்ட் ஆகும். அவங்க ஏமாற்றும் போது முகத்தை நேராக பேச தவிர்ப்பாங்க. கண்ணை சிமிட்டுவாங்க, முகம் சுழிப்பாங்க, பதற்றத்தோடு இருப்பாங்க. இந்த உடல் மொழியெல்லாம் வச்சு நம்ம ஓரளவுக்கு கண்டுக்கலாம். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட ஒருத்தவங்க உங்களை ஏமாற்ற போகிறாங்க, உங்களை ஏமாற்றின்னு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தெரிய வரும். எப்போவுமே எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் உஷாராகவும் இருங்க.
எதுக்கு சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா என்ன பிடிக்கலன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.